ரோட்ல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காங்க. யாராவது காப்பாத்துங்களேன்னு அவங்க அம்மா குழம்புறாங்க. கூடி நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள்லாம். அப்ப மூர்த்தி கார் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. என்ன கூட்டமா இருக்கேன்னு காரை நிப்பாட்டிட்டு அந்த கூட்டத்துல இருந்து பாக்குறாரு அந்த பொண்ணு மயங்கி கிடக்கிறத. மூர்த்தி அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு கார்ல வச்சு அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. இத நிறைய பேரு வீடியோ எடுக்கிறாங்க. டாக்டர் சொல்றாரு அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மூர்த்திய பார்த்து, சரியான நேரத்துல நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுனால இந்த பொண்ணோட உயிரை எங்களால காப்பாத்த முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணோட அம்மா மூர்த்தி கால்ல விழுகிறாங்க. இத பாராட்டி மூர்த்திக்கு விருந்து வைக்கிறாங்க. மூர்த்தி அவங்க ஃபேமிலியோட வந்து விருந்துல கலந்துக்கிறாரு. சொல்றாரு மூர்த்திய பார்த்து, எத்தனையோ பேரு கடந்து போற இந்த காலத்துல உங்க கடமைகளை உணர்ந்து நீங்க அந்த பச்சை குழந்தைய காப்பாத்துனீங்க பாருங்க, அதுக்கு பெரிய மனசு வேணும்னு சொல்லிட்டு மூர்த்திக்கு விருந்து வைக்கிறாரு. அவரு சாப்பிடுறப்ப கேக்குறாரு, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். தனம் சொல்றாங்க, எங்களுக்கு முக்கியமான உதவி தேவைப்படுது. அதுக்கு அந்த பெரிய ஆள் சொல்றாரு, உங்களுக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. தனம் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. தனம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவுதானே, எந்த பேங்க்ல உங்களுக்கு லோன் வேணும்னு சொல்லுங்க, அந்த பேங்க்ல நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றப்ப மூர்த்தியோட ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இதை கேட்ட உடனே. நாளை சந்திப்போம்.